அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. அப்போது சாமி, இப்போ ஒருவர் மரணத்திற்கு ஒரு காரணம் தேவைப்படுது, இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் எந்த செயலும் கிடையாது. காரணம் காரியத்தோட உலகம் இயக்கமே நடந்துங்குது. இப்போ மழையை யாராலையாவது வர வைக்க முடியுமா? முடியாது. இல்லை யாராலையாவது மழையை நிறுத்த முடியுமா? முடியாது. முடியாது. எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறிக்குது. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி எந்த விஞ்ஞானியாவது செய்ய முடியுமா? இல்லை, முடியாது. முடியாது. எந்த விதையாவது ஒரு விதையை விஞ்ஞானி செய்ய முடியுமா? இருக்கிறத மரபணுன்னு மாற்றிக்கணும் ஒன்றா இருக்கலாம், இயற்கையாக உண்டாக்கவே முடியாது. இயற்கையாக உண்டாக்குனா இறைவனால் மட்டும்தான் முடியும், மனிதனால் முடியாது. சரி சார். சாமி, ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். ஒருவன் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். சாவட்டுமே. இல்லை, சாவணுன்ற நீ சாவறதுக்கு உனக்கு என்ன உரிமைக்குது? கவர்மெண்ட்டில் நான் தற்கொலை தூக்கு போட்டு போறேன்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டு விட்டுட்டு போய் போட்டுக்கிட்டு பாரு, உன் குடும்பத்தையே எடுத்து உள்ளே போட்டுடுவான். ஆனால் உன் உயிர் தான், நீ யாரையும் கொல்லலை, ஏன் சாக விட மாட்டேன்றான்? உனக்கு இங்கே சாகிறதுக்கு உனக்கு இங்கே உரிமையே இல்லையா? இப்போ பிறக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் இறைவனுக்கு தான் உரிமை. ஆனால் நீயே சாகும்போது நீ மிருகத்தை விட கேவலமானவன் அர்த்தம். அப்படி அவர் சாவரவர், அவர் தண்டனை எப்படி அவருக்கு கிடைக்கும்? இல்லை, அவர் அந்த அவன் எங்க திருப்பி திருப்பி தற்கொலை பண்ணிப்பான். 10 வாட்டி போனாலும் அதே தான் பண்ணுவான். மரணம்ன்றது என்ன தெரியுமா? மரண படுக்கையில் இருப்பான் ஒருத்தன். அவன் பக்கத்தில் உட்காந்து மகாபாரதம் படிப்பாங்க. மகாபாரதம் படித்தா அவன் சாக போகிறேன் எழுந்து உட்காந்துப்பானா? உட்கார மாட்டான். நினைவுகள் அந்த கடவுள் மேலே போயிடும் அவனுக்கு. அதோட உயிர் போகும்போது பிறக்கும் போது அவன் கடவுள் வழிபாட்டில் போவான். அதுக்காக அதை படிப்பாங்க. சாகும்போது ராமாயணம் படிப்பாங்க. படிக்கிறதால ராமரை பற்றி படித்தா இவர் ஏந்து உட்காந்துக்க மாட்டார். மனிதனுடைய குழந்தைங்க ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க படிக்கும். ஒன்று பக்கத்தில் இருக்கிற குழந்தை பையிலேருந்து கையை விட்டு பேனை திருடும். பார்த்துக்கிறீங்களா? ஏன் அப்படி திருடுறது? அவங்க அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க, அவங்க அப்பாவை சொல்லி கொடுத்தாரு. இல்லை, அது எப்படி பின் அந்த குணம் வந்து அந்த பெண்ணு மேலே ஒரு ஈர்ப்பா? எல்லாத்து மேலேயும் தான் ஈர்ப்பு வரும். ஈர்ப்பு வரல நீ பிடிச்சிப்பியா? கொன்னுடுவாங்க உன்னை. என்ன அதனுடைய பிறப்பினுடைய குணம், அது முதல்ல இருந்ததுனுடைய குணம். ஒன்று பையில 4 சாக்லேட் வச்சுருக்கோம், அது ஒன்று சாப்பிட பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுக்கும். அதனுடைய குணம். இறக்கும் போது அதுக்கு என்ன குணத்தை இறந்ததோ பிறந்த உடனே அந்த செயல் தான் செய்யும். தற்கொலை பண்ணிக்கின்னு ஒருத்தன் ஒரு வாட்டி செத்தான்னா 100 வாட்டி போனாலும் தற்கொலை பண்ணிக்கினே சாவான். விதி முடிஞ்சால் தற்கொலை ஏன் பண்ணணும்? சாதாரணமாக சாகணும். மரணம்ன்றது ஒரு காரணம்பா. நீ தற்கொலை பண்ணிட்டு உனக்கு உரிமை கிடையாது. பிறப்பு நீ முடிவு பண்ண பிறந்த பின்ன சாவத்துக்கு உனக்கு என்ன உரிமை கிடையாது. விதி முடியறது வேற, இது விதி முடியறது 30 வயசுல உடம்பு சரியில்லை ஜுரம் வந்து செத்து போடுவான். அதுக்கு தான் ஏமாம் பிடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு காரணமே வராது. வண்டியில் மாட்டிக்கினாருங்க, தூக்கு போட்டுக்கினாருங்க, கிணத்துல வந்துட்டாருங்க, மருந்து குடிச்சிட்டாருங்க, ஜுரம் வந்ததுங்க, இப்படியே சொல்லுவாங்களே தவிர ஏமாம் பிடிச்சி போனான்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சாகணுமே தவிர நான் வாழ முடியல, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்றது உனக்கு உரிமை கிடையாது. பிறப்புக்கு உனக்கு உரிமை இருந்தால் மரணத்துக்கு உனக்கு உரிமை உண்டு. பிறப்புக்கு உனக்கு உரிமை இல்லை, மரணத்துலேயும் உனக்கு உரிமை இல்லை. எந்த புகழையுமே நான் ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா எந்த புகழும் நான் போகும்போது வரப்போகிறது கிடையாது. நான் போகும்போது நான் செய்த பாவமும் என் புண்ணியமும் தான் வரப்போகுது. அது 2 தான் நான் என்னுடைய கண்காணிப்பை தவிர இந்த புகழ் எனக்கு கண்காணிப்பு இல்லை. புகழ் உலகத்தோடு இருக்கிற பொருள், அது இருக்கட்டும், அது வேணாம் இல்லை. புகழ் இருந்தால் தான் இவ்வளோ பேர் சேர்ந்தீங்க. ஆனால் அது வெளியோடு கூட என் உள்ளத்தில் ஏறக்கூடாது. ஏற்றினா எனக்கு தலைகருவம் வந்துடும். எப்போவுமே மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கூட அதுக்கு ஒரு புகழ் தேவை. புகழ்ன்றது அவசியமானது. ஆனால் தான் மனசுக்குள்ளே ஏற்றிடக்கூடாது. அதை ஏற்றிட்டா அவன் வாழ்க்கையை சின்ன பண்ணமாக போயிடும். புகழை நீ பார்க்கணும், ஆனால் நீ ஏற்றிக்க கூடாது. அது மாதிரி இவ்வளோ புகழ் எவ்வளோ இருந்தாலும் நானாகவே இருக்கணுமே தவிர அந்த புகழை என் தள்ள எடுத்துக்கூடாது. எடுத்துக்கினா எனக்கு கேடு வந்ததுன்னு அர்த்தம். அதனால் எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது, எல்லா மக்களுக்குமே எல்லோரும் குடும்பத்தோட சாமியார் நான் காட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் இந்த ஏமாத்தல் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. குடும்பத்தோடு இது உன்னை தேடும்.
கடவுள்ன்றது உனக்குள்ள இருக்குது. உலகத்தில் எதுவும் கிடையாது. மதத்தில் கடவுள் கிடையாது, மனசில் இருக்குது கடவுள். மத வழிபாடு வேற, கடவுள் வழிபாடு வேற. மத வழிபாடு பண்ணுறவனுக்கு கடவுள் கிடையாது, கடவுள் வழிபாடு பண்ணுறவனுக்கு மதம் கிடையாது. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இறைவனை நீங்கள் காணுவீங்க. இதை தான் நான் சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன். மதம்ன்றது ஒரு நன்மை, சில காரியங்கள் செய்யறதுக்கு தேவைப்பட்டது. ஆனால் கடவுள் அடையிறதுக்கு அது உதவாது. ஆனால் உனக்குள்ள இறைவன் இருக்கிறான், அதை தேடி புடி. நீ அதோடு இணைஞ்சிடு, நீ உன் வாழ்க்கையை முடி. மரணம்ன்றது அப்போ தான் நடக்கும். அது வரைக்கும் மனிதனுக்கு மரணம் நடந்ததில்லை, மனித உடலுக்கு தான் மரணம் நடந்தது. நீ போடுற துணி ரொம்ப அழகான துணி, சற்று தச்சு போட்டுக்கிற, ரொம்ப ரசித்து போடுற. ஆனால் அது காலப்போக்கில் அது கிழிஞ்சி போகுது, தூக்கி போட்டு வேறு பூசு போடுற. ஆன்மா அந்த வேலையை தான் செய்துங்குது. நான் ஜாதியை பார்க்க மாட்டேன், மதத்தை பார்க்க மாட்டேன், ஆடையை பார்க்க மாட்டேன், மனுஷனுடைய மனசை பார்க்குறவன் நான். மனுஷனுடைய ஆன்மாவை பார்க்குறேன். ஆண் பெண்ணுன்னே நினைக்க மாட்டேன் நான். எனக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தான். எனக்கு ஆன்மா மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். இங்கே ஆடைக்கே வேலை கிடையாது. உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அதெல்லாம் கிடையாது. மனித மொத்தத்தில் நல்லவனா கெட்டவன் அது மட்டும்தான் வேணும். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, பிரம்ம முகத்தில் நம்ம எதுக்கு பிரம்ம முகத்தில் எழுந்துக்கணும்னு சொல்கிறாங்க, அது ஒரு கேள்வி ஐயா. நான் எழுதுறேன். உச்சி வெயிலில் போய்க்கிறீங்களா? இல்லை ஐயா. ஏன் போல? பிரம்ம முகத்தில் வெடிகாலம் 3 மணி. உச்சி வெயிலில் போனீங்களா? உச்சி வெயிலில் சுற்றுறா ஐயா. நான் என்ன ஆகும்? என்ன ஆகும்னா அதுதான் தெரியல ஐயா. இல்லைம்மா, உச்சி வெயிலில் போனால் என்னம்மா ஆகும்? ஒன்றும் ஆகாதா? ஏதோ ஒன்று ஆகும். ஒன்று ஊருக்கு போய் சேருவா, இல்லை ரோட்ல ஊந்தாவும் வெடிகாலம் 5 மணிக்கு 12 மணி வரையும் வேலை சார் எங்களுக்கு. இதாம்மா சொல்கிறேன். அப்போ ஏன் இடம் அந்த நேரங்காலம் பார்த்து ஒரு விஷயமும் ஏன் செய்யணும்னா, நமக்கு சக்தி இருக்குதோ இல்லையோ, இந்த உலகத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அது சில நேரங்களில் நமக்கு சாதகமான சூழ்நிலையை கொண்டு வருது. சரிங்களா? இயற்கையிலேயே மற்ற நேரங்களோட அந்த அதிகாலை போது பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு காத்துலேயே ஒரு அமைதி இருக்குது. நீ அமைதி நோக்கி போகிறவன் நமக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்திக்கினான்னா அவன் போகிற பாதையில் பயணம் சீக்கிரமாக போகும். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரே கலக்கலன்னு இருக்கும்போது வீட்டில் சமையல் செய்யும்போது தான் நான் பண்ணுவேன். அப்படின்னா இங்கே வெளிக்கு கேட்குதோ இல்லையோ அங்கே கேட்டுக்கினே இருக்கும். அப்போது எதையுமே சாதகமாக பயன்படுத்துனதுக்காக பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இயற்கையை பிரிக்கிறாங்க. மனுஷனுக்கு எந்த நேரத்தில் எதை செஞ்சால் கரெக்டாக இருக்கணும்னால தான். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம திருப்பூரில் ஒரு விஷயத்துக்கு போனோம். கண்டியன் கோயிலில் ஐயாவுக்கு முதல்ல அங்கே செலவு வச்சாங்க. அந்த கோயிலில் அகத்தியர் கோயில் கட்டிக்கிறாங்க. அங்கே முதல்ல ஐயாவுக்கு செலவு வச்சாங்க. அங்கே போகும்போது முன்னாலே போயிட்டோம். முன்னால் போனால் அங்கே ஒரு மலை, அந்த மலை மேலே முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலுக்கு அழகு மலையோ என்ன ஒரு பேர். சரி, மலைக்கு நாம் போயிட்டு தான் வருவோம் அப்படின்னு என்ன பண்ணால், நாங்கள் போனதே ஒரு 7 மணி இருக்கும். கடகடன்னு ஏறுறோம். ஐயர் கோயிலை கூப்பிட்டாரு. கட்சியில் முருகனை பார்க்கல. சரி, இறங்கி வந்தால் நைட்டு 8 மணிக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, 2 பக்கமும் ஐயருங்க உக்காயின்னு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. இது நம்ம ஊர்லலாம் விடியகாலில் பண்ணுவாங்க. இவங்கன்னா வேற ஏதோ கும்பிட்ற மாதிரி மிட் நைட்டில் உட்காந்துக்கிறாங்களே அப்படின்னு போய் பார்த்தா, அப்போ சொல்கிறாங்க இங்கே விடியகாலில் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் கல்யாணத்தை முடிச்சுடுவாங்க. முடிச்சுட்டு 6 மணிக்கு கூட இங்கே ஒரு தலை கூட இருக்காது. எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு போடுவாங்க. சத்திரமே காலியாகிடும். 6 மணிக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி போக முடியாது. இந்த மாதிரி தான் கல்யாணம்லாம் நடந்துருந்தது. இது என்ன பண்ணாங்க, படிப்படியாக நம்ம குடும்பங்கள் வளர வளர ஊரை விட்டு ஊருக்கு போக போக அங்கேருந்து என்ன பண்ணாங்க, அந்த 4:30லேருந்து 6க்குள்ளே ஒரு பண்ணுப்பா. அது இயற்கையான ஒரு நேரம். அங்கே எந்த நேரத்தையும் பார்க்க வேணாம், நீ செயலை செஞ்சால் போதும். ஏன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் இந்த உலகம் விழிக்குது. அப்போ தான் நேரங்காலம்லாம் செயல்படும். இந்த கிரகம் நவக்கோளம் எப்படி சுற்றி வருதுன்னா, சூரியன்ற ஒன்றை வச்சு தான் சுற்றி வருது. அதோட ஈர்ப்பை வச்சு தான் அது பேலன்ஸ்டாக போயினுக்குது. அப்போது உலகம் எப்படி விழிச்சு அதை சுற்றி வருதோ அந்த மாதிரி இங்கே சூரியனை உதிச்சதுக்கப்புறம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் உதயமாயிடும். அதுக்கு முன்னுக்கிற அந்த பருவ காலத்தை நாம் முறையாக பயன்படுத்திக்கணும்னா கல்யாணமாக இருந்தாலும் பாடமாக இருந்தாலும் சிறப்பாக வரும். அதுக்கு தான் அது பிரம்ம முகூர்த்தம். ஏன்னா அது பிரம்மனோட ஆசீர்வாதம். ஏன்னா நீயும் பிரம்மமாக ஆகணும். அந்த நோக்கமாக இருந்ததுன்னா அந்த நேரத்தை பயன்படுத்திக்கின்னு நாமளும் அந்த 4:30லேருந்து 6க்குள்ளே பாடத்தை முடிச்சிடணும். முடிஞ்சால் 4:03க்குள்ளெல்லாம் முடிச்சிடலாம். ஏந்து பாடம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணுறோன்னு தெரியல. இல்லை ஐயா, ஐயாண்ட வந்து பேர் உபதேசத்து பேர் பொய் சொல்லக்கூடாது.
3 மணிக்கு நாங்கள் 5 மணிக்கு வேலைக்கு போனால் நாங்கள் தூய்மை பணியாளர் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். சூப்பர். அது 12 மணி ஆகிடும், 11 மணி ஆகிடும். ஆனால் 3 மணிக்கு தூக்கம் தெரிஞ்சுது. ஏந்து வழுக்கி ஏற்றிட்டு தியானம் பண்ணும்போது எதுவுமே தெரியல. கை வெளியே ரொம்ப சந்தோஷமா, சந்தோஷம். எதுவுமே கிடையாது ஐயா. நல்லா பண்ணுங்க பாடம் பண்ணுறான். அது வேற. இது இங்கே சிவன் வந்து தண்ணிலே இருக்கிறாரு 6 மாசம்னா அது எப்படி ஐயா? தண்ணியில் இல்லாத இருக்கிறாங்க. எந்த ஊர்ல மாக்குறாரு? வெங்கல்ல. நான் தான் சொன்னேன். அவரு அந்த மாதிரி வச்சிட்டீங்க. இல்ல சார், அவரு வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் தண்ணி உள்ளே தான் இருக்கிறாரு. ஏன்னு கேட்க முடியுமா? இல்ல, அதுதான் தெரிஞ்சுக்கலான்னு. அதுதான்மா, ஒரு நோக்கத்துக்காக ஒரு விஷயம் பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த சாமியை நான் இப்படிதான் உருவாக்க போறேன், அதுக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுதான் ஆகம விதின்னுவாங்க. இதை நீ இப்படிதான் பண்ண போறேன்னா அந்த ஆகம விதிக்கு பொருந்தின மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணது தான் தண்ணிக்கு வெளியே ஒரு 6 மாதம், தண்ணி உள்ளே ஒரு 6 மாதம்ன்றதெல்லாம். ஒரு சில கோயிலில் தண்ணி உள்ளே தான் இருப்பாங்க. தண்ணி எப்போ வடிஞ்ச இப்போ இது போனோம்னா என்ன பண்ணும்? அத்திக்குளம். அத்திவரதர் என்ன பண்ணுவார்? அத்திவரதர் என்ன பண்ணுவாருமா? தண்ணியில் இருக்கும். இது போயிட்டாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வருவார்? ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. அது ஏன்னு சொல்ல முடியாது. அதை முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ண போகிறேன், அதை எப்படி பண்ணணும்னு முதல்ல முடிவு ஆகிடும். அதை பண்ணிட்டாங்க. வழிமுறை போகிறவங்களும் அது தேவையில்லை. ஏன் பண்ணாங்கன்னு போகிறத விட தெய்வம் இருக்குது, அது உண்மை. அதை நான் அடையணும், அதுன்னு போகணும். அதுதான். இப்போ இன்னும் ஒரு 2 மாசத்துல அவர் வெளியில வந்துருவாரு. அதான் என்ன சொல்றாங்கன்னா 6 மாசம் உள்ள இருப்பாரு, 6 மாசம் வெளியே இருப்பாரு. சரி, அது ஒண்ணு. எனக்கு வந்து ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த துரோகத்தை நான் ஏத்துக்கினேன். சரி, அவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு அவங்க கெட்டு நொந்து வெளியில போயிட்டாங்க. அதுக்கு என்ன பரிகாரம்? எனக்கு கஷ்டமா, என்ன துரோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே அந்த வீட்டில் இல்லை. அதுக்கு என்ன பரிகாரம்? எனக்கு கஷ்டமா இருக்குது சார். என்னால எதுவுமே ஆகக்கூடாது. அது என்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை சார். அவன் பக்கத்துல கல்யாணம் ஆகி அந்த குழந்தையும் இல்லை, அந்த பொண்ணு இல்லை, அவங்க வீட்டுக்காரே இறந்துட்டாரு. இன்னொரு பிள்ளையும் இல்லை. ஒரு வீடு பாயாஞ்சு போகுதுன்னா அது எப்படி சார்? எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த துரோகத்தை நான் மன்னிச்சுக்கினேன் நான். அதுக்கு அவங்க வந்து அந்த குடும்பத்துல இருக்கணும்னு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஐயா கிட்ட கூட. அது எப்படி ஐயா? அது நல்லதா கெட்டதா? இப்போ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணல. அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. அந்த வீடு பாயாஞ்சே இருக்கும். எப்படி ஐயா? நல்லதா கெட்டதா? அவங்க மனசு நல்ல மனசா இல்லை என் மனசு எப்படி புரியல ஐயா. இது அதான் சொன்னேன், ஆரம்பத்திலே அதான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க உலகத்துல நல்லது இல்லை கெட்டது இல்லைம்மா. ஆமா ஐயா, நீங்க சொன்னீங்க. யாரு எதை செஞ்சாலும் அதை அவங்க தான் சாப்பிட்டாகணும். நீ பழமா விதைச்சி போனா பழம் சாப்பிட்றது ருசியா இருக்கும். நீ போட்டதெல்லாம் முள்ளா போட்டு போயிட்டே குத்துதேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீங்க அதுக்காக வேதனை படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை விட மோசமான நிலையில எவ்வளோ பேர் இருக்கிறான். காலம் இந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன். ஐயா சொல்லுவாரு, டே இந்த பக்கம் ஒருத்தன் உட்காரான், அந்த பக்கத்துல தோல்ல உட்காந்துக்கிறான். ஒருத்தன் நல்லவன், நீ செஞ்ச நல்லவத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிறான். ஒருத்தன் கெட்டவன், நீ செஞ்ச எதெல்லாம் கெட்டதுன்னு நோட் பண்ணினேக்கிறான். புரியுதுங்களா? காலம் வரும்போது நல்லதும் கெட்டதும் நம்ம வாழ்க்கையில நடந்தே ஆகும். எனக்கு அதெல்லாம் வேணான்னா உங்க வேலையை பார்த்து நீங்க போயிடுங்க. இதை பார்த்து வருத்தப்படுறதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஐயாவா தான் சொல்றாரு, உனக்கு தூரம் பண்ணாங்களா அவங்கள விட்டு வழங்கு, அவங்கள பற்றி நினைக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது அவங்க செஞ்சதுக்கான பலனை அவங்க தான் அனுபவிக்க முடியும். இதை யாரும் மாற்ற முடியாது. இதுக்கு நீங்களும் கூலி கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால வேதனைப்படுறதை விட்டுட்டு முடிஞ்சா அவங்களுக்காக இறைவன்கிட்ட வேண்டிங்க. அதுதான் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன். அது ஒண்ணுதான் உங்களால முடியும். அதை செய்யுங்க. கஷ்டப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆமா, தியானம் பண்ணும்போது ஃபுல்லா உடம்பு இது எல்லாமே நம்மளுக்கு சூழ்நாள் இல்லாத அந்த அளவுக்கு ஐயாவோட ஞாபகத்திலே இருக்குது. இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வழுக்கு இது அப்பாவுக்கு இது நேற்று தைப்பூசம் ஏற்று வழுக்கு ஏற்றிட்டு உள்ள போய் திரும்பத்துக்குள்ளேயும் தீபம் இப்படி வந்து இப்படி போகுது. ஐயா அப்பா படத்தானே தான் வச்சு ஏத்துறேன். எனக்கு நான் இப்படி திரும்பும் போது அந்த தீபம் இப்படி வந்து இப்படி கிராஸ் ஆன மாதிரி வந்து நான் வெளியே போயிட்டு ரொம்ப நாளைக்கு கொஞ்ச நேரம் யோசனை பண்றேன். ஆனா பிரம்ம முகத்துல தான் ஏந்துட்டேன். அது எப்படி ஐயா? எனக்கு ஐயா கூட இருக்கிற மாதிரியே தான் இருக்குது இப்போ எனக்கு. அது எப்படின்றது அந்த ஒரு வார்த்தை கேட்கணும்னு தான் வந்தேன். அந்த ஒளி எனக்கு காட்டுது. ஆனா அவரை நினைச்சதுன்னா நான் நினைச்சின்னு போனா எல்லாத்துலயும் நான் வெற்றி அடைகிறேன். ஆனா நான் தர்மம் பண்றேன். எனக்கு இவரோட ஆசீர்வாதம் தான். அது சந்தோஷம். இதை மைக்கில் சொல்ல வேணாம், சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் தனியாக கேளுங்க. உங்களுக்கு ஆமா போதும் ஐயா, இது போதும். இதுதான் சொல்ல வந்தேன். சரி, ரொம்ப நன்றி. நல்லதுமா, நல்லதுமா. நல்ல
நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கம்